நண்பர்களே, இப்போது அரசாங்கத்தின் சார்பில் வாக்காளர் அடையாள அட்டை, வோட்டர் ஐடி மற்றும் ஆதார் அட்டை லிங்க் செய்வது மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. உங்களில் பலர் ஏற்கனவே உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை ஆதார் அட்டையுடன் லிங்க் செய்து இருப்பீர்கள். இன்னும் லிங்க் செய்யவில்லை என்றால் இதற்கு முன் நாங்கள் போட்டிருந்த வீடியோவை பார்த்து அதை பயன்படுத்தி நீங்கள் எளிதாக லிங்க் செய்து கொள்ளலாம். இப்போது இந்த வீடியோவில் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஆன்லைனில் லிங்க் செய்த பிறகு அந்த லிங்கிங் சரியாக நடந்ததா, உங்கள் அப்ளிகேஷன் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை எப்படி ஸ்டேட்டஸ் செக் செய்வது என்று பார்க்க போகிறோம். இந்த முழு செயல்முறையையும் லைவாக காட்டப்போகிறோம். அதனால் வாங்க தொடங்கலாம். முதலில் உங்கள் மொபைலில் இருக்கும் எந்த பிரவுசரையும் ஓபன் செய்யுங்கள். அதுக்கு பிறகு nvsp.in என்ற வெப்சைட்டை டைப் செய்ய வேண்டும். வெப்சைட் ஓபன் ஆனதும் பக்கத்தின் கீழ் நோக்கி ஸ்க்ரோல் செய்யுங்கள். அங்கே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் செக் செய்ய இதை கிளிக் செய்ய வேண்டும். இதை கிளிக் செய்தவுடன் உங்கள் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கப்படும். இந்த நம்பர் என்பது நீங்கள் ஆதார் லிங்கிங் அப்ளிகேஷன் சப்மிட் செய்த போது கிடைத்த அதே நம்பர்தான். அதை இங்கே சரியாக என்டர் செய்ய வேண்டும். ஆனால் சிலர் அந்த நேரத்தில் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் செய்ய மறந்து விடுவார்கள் அல்லது அது மிஸ் ஆகி இருக்கும். அப்படி இருந்தால் கவலை வேண்டாம். நீங்கள் வோட்டர் ஹெல்ப்லைன் போர்ட்டல் அல்லது அந்த ஆப்பை பயன்படுத்தி அப்ளை செய்திருந்தால் மீண்டும் லாகின் செய்தால் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைத்துவிடும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பது என்றால் முதலில் மெனு செக்ஷனுக்கு செல்லுங்கள். அங்கே ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு அப்ளைடு ஃபார்ம்ஸ் என்ற செக்ஷனில் இந்த மொபைல் மூலம் நீங்கள் அப்ளை செய்த அனைத்து ஃபார்ம்களும் லிஸ்டாக காணப்படும். அதில் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் இருக்கும் ரெஃபரன்ஸ் ஐடியை பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி செய்து கொள்ளுங்கள். பிறகு எந்த அப்ளிகேஷனின் ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டும் என்று செலக்ட் செய்து ட்ராக் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். கிளிக் செய்தவுடன் உங்கள் அப்ளிகேஷனின் தற்போதைய ஸ்டேட்டஸ் ஸ்கிரீனில் காட்டப்படும். இப்போது இதில் சப்மிட்டட் என்று மட்டும் காட்டினால் அது இன்னும் அரசு தரப்பில் வெரிஃபை செய்யப்படவில்லை என்பதை குறிக்கும். வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகுதான் அக்செப்டட் அல்லது ரிஜெக்டட் என்று ஸ்டேட்டஸ் வரும். இங்கே அக்செப்டட் என்று வந்தால் உங்கள் அப்ளிகேஷன் வெற்றிகரமாக வெரிஃபை ஆகிவிட்டது, அதாவது உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டையுடன் லிங்க் ஆகிவிட்டது என்பதுதான் அர்த்தம். அதே சமயம் ரிஜெக்டட் என்று வந்தால் ஃபார்மை நிரப்பும்போது ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் அல்லது தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால்தான் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. சில நேரங்களில் உடனடி அப்டேட் இருக்காது. அதனால் லைவ் ஸ்டேட்டஸ் காட்டப்படாமல் இருக்கலாம். சில ஸ்கிரீன்ஷாட்டுகளில் அப்ளிகேஷன் சென்ட் டு பிளாக் என்று காட்டும். இதன் அர்த்தம் அரசு தரப்பில் இந்த அப்ளிகேஷன் ஃபீல்ட் வெரிஃபிகேஷனுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்பதுதான். அந்த வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகுதான் இது அக்செப்டட் அல்லது ரிஜெக்டடாக மாறும். வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் லிங்கிங் செய்யும் போது ஃபார்ம் 6B தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஃபார்மில் பொதுவாக ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் தேவையில்லை. நேரடியாகவே அக்செப்டட் அல்லது ரிஜெக்டட் ஆகும். ஆனால் இப்போது நாடு முழுவதும் பலரும் இந்த லிங்கிங் செய்து வருவதால் அரசு தரப்பில் மேனுவல் வெரிஃபிகேஷன் தாமதமாக நடக்கிறது. அதனால் பலருக்கும் இன்னும் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகாமல் இருக்கிறது. உங்களுக்கு ஃபார்ம் 6Bயில் சப்மிட்டட் என்று மட்டும் காட்டினால் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் நேரம் காத்திருந்து பிறகு மீண்டும் ஸ்டேட்டஸ் செக் செய்தால் அப்போது அக்செப்டட் அல்லது ரிஜெக்டட் என்று காட்டும். அக்செப்டட் ஆகிவிட்டால் நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஏனெனில் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை ஏற்கனவே ஆதார் அட்டையுடன் லிங்க் ஆகியிருக்கும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருமுறை உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டையுடன் லிங்க் ஆகிவிட்டால் மீண்டும் அதே அப்ளிகேஷனை ஃபில் செய்ய முயற்சி செய்தால் ஃபார்ம் சப்மிஷன் ஃபெயில்ட், ப்ளீஸ் ட்ரை அகேன் என்ற எரர் வரும். அதாவது ஒருமுறை லிங்க் ஆன பிறகு மீண்டும் லிங்க் செய்ய முடியாது என்பதுதான் அர்த்தம். அப்படின்னா நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய தகவல்கள் இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட் பை, ஜெய் ஹிந்த்.